ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். வெல்கம் டு வாவ் மண்மனம். இன்றைக்கி வாங்க ஒரு ஹார்வெஸ்ட் பார்க்கலாம். நிறையா கத்திரிக்காய்கள் வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அவங்கள எல்லாத்தையுமே நம்ம பறித்து எடுத்துக்கலாம். ஊதா கலர் கத்திரிக்காய் தான் மேக்ஸிமம் இருக்குது. ஒரே ஒரு க்ரீன் கலர் கத்திரிக்காய் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் வந்து ப்ரூன் பண்ணுறேங்கிற வேலையில் நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நர்சரி போனால் நல்ல வித்தியாசமான கத்திரிக்காய்கள் வாங்கி விதை போடணும். ஸோ இருக்கிற கத்திரிக்காய்களை எல்லாத்தையுமே பறிச்சுக்கலாம். ஆனால் இந்த கத்திரிக்காயும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. உண்மையே சொல்லணும்னா எனக்கு ஆக்சுவலாக கத்திரிக்காயில் வந்து சாப்பிட்டா கொஞ்சம் ஸ்கின் இஷ்யூஸ், இச்சிங் ப்ராப்ளம் மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். என்னால் அதை வந்து சாப்பிடாமல் இருக்கவே முடியாது. எப்போயுமே சாப்பிடுவேன், பட் இச்சிங் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிச்சிட்டே இருந்தப்போ நான் வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணேன். என்னென்னா, இந்த கத்திரிக்காய் விளைய வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வீட்லேயும் அவ்வளோ கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. இது எப்படி நான் சாப்பிடாமல் அது கிரேவிங்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ கத்திரிக்காய் இவ்வளோ பறிச்சாச்சு நம்ம. ஸோ நான் என்ன பண்ணேன்னா கத்திரிக்காவை என்ன பொரியல் பண்ணாலும் சரி, கூட்டு பண்ணாலும் சரி, குழம்புல சேர்த்தாலும் சரி, நான் என்ன பண்ணேன், ஒரு தண்ணியில் வந்து ஒரு 2 minutes to 3 minutes நல்லா கொஞ்சோண்டு உப்பு போட்டு பாயில் பண்ணி அந்த தண்ணியை ஊற்றிட்டு நான் அந்த கத்திரிக்காவை பயன்படுத்தினேன்னா எனக்கு அந்த இச்சிங் ப்ராப்ளம் வரவே இல்லை. ஸோ யாராவது இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் வேக வச்சு ஊற்றக்கூடாது. கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரு 2 to 3 minutes நல்லா ஹை ஃப்ளேமில் வேக வச்சு ஊற்றிடலாம். இந்த மாதிரி இச்சிங் ப்ராப்ளம் இருந்துச்சு கத்திரிக்காய் சாப்பிடுவோம், ஆனால் பிடிக்கும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வெண்டைக்காய் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதை வந்து நம்ம பறிச்சுக்கலாம், இருக்கிற வெண்டைக்காவை. இன்றைக்கி வந்து நமக்கு வந்து 6 கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. வெண்டைக்காய் வந்து கம்மியாயிடுச்சு. ஒரே ஒரு தக்காளி பழம், ஃபஸ்ட்டு நாட்டு தக்காளி பழம் நம்ம இன்றைக்கி தான் எடுக்கிறோம். ஸோ கரெக்டாக பழுத்துருக்கு வேறு. இது டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு நான் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தக்காளி பழத்தை நம்ம பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா இருக்குது அங்கங்கே, அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். பச்சை மிளகா ஒரு டைம் பழுக்கிற அளவுக்கு ஸ்டேஜ் வரைக்கும் விட்டு பார்க்கணும். அப்படின்னா தான் இது உண்மையிலேயே எந்த அளவுக்கு பெருசாகுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை நான் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ இதை வந்து பழுக்கிறதுக்கு விட்டுட்டு அது எவ்வளோ நீளம் வளருதுன்னு பார்க்கணும். ஒரு வேளை நிறைய பெருசாக வளர்கிறத போயிட்டு நம்ம சின்னதாக பறிச்சிட்ருக்கக்கூடாது. ஓகே, டெய்லியுமே ஒரு புது விஷயங்கள் வந்து இந்த கார்டனிங்கில் வந்து நமக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்குது. அப்புறம் இருக்கிற அவரைக்காவை பறிக்கணும். இருக்கிற அவரைக்காவை பறிச்சுக்கலாம். பக்கத்தில் இருக்கிறது ஒரு பேபி, ஒரு இதோட சின்ன பிளான்ட்டு, விதை போட்டு வளர்ந்த அவரைக்காய் பிளான்ட் இது. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், இவங்களோட சேர விட்டு இதுக்கு பூச்சி வராமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். நான் என்ன பண்ணணும், இதோட இடத்த ஃபஸ்ட்டு மாற்றி வைக்கணும். மாற்றி வச்சுட்டு இந்த அவரைக்காய் எல்லாமே இதானதுக்கப்புறம் நிறைய புது செடி முளைக்க ஆரம்பிச்சதும் இந்த செடியை வந்து இந்த 2 செடியும் பிடுங்கி போடணும். ஏன்னா நிறைய பிரச்சனை கொடுக்குறது இந்த 2 செடி தான். இவங்களால தான் காராமணி, கத்திரிக்காய்க்கெல்லாம் நிறைய பூச்சி வருது. பட் என்ன, காய் கொடுக்கறதுனால என்னால் அதை அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து தூக்கி போட முடியல. அதனால் புதுசாக ஒரு 3 செடி வந்ததுக்கப்புறம் நான் இந்த அவரைக்காய் செடியை பறிக்கணும். வந்து சங்குப்பூ, நம்ம ஊடால நட்டு வச்ச சங்குப்பூவில் பூவே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இது வந்து இந்த ஊதா கலரு இந்த பூத்துருக்கு. ஃபஸ்ட் வந்து வெள்ளை வந்துச்சு. ஸோ விதை போட்டு வந்ததில் வந்து ஊதா கலர் பூ வந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம டீக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் யார்ட் பீன்ஸ் வந்து நீளமாக இருக்குது, அதையும் நம்ம பறிச்சுக்கலாம். இன்றைக்கி பொரியல் வந்து ஆக்சுவலாக யார்ட் பீன்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவைப்படுதுங்கிறதுனால நான் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் பறிச்சுக்க போகிறேன். அதையும் நம்ம பறிச்சுக்கலாம். பொரியல் வந்து பார்த்திங்கன்னா இது பீன்ஸ், எக்ஸாக்டாக இது வந்து பீன்ஸ் பொரியல் மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு. டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுவுமே வந்து 2 செடி இருக்குது. பட் ஒரு செடியில் கம்மியாக தான் காய்க்குது, ஒரு செடியில் மட்டும்தான் காய் இருக்குது. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி பொரியல் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக காய் வந்துடுது. அதை நம்ம ஓகே சொல்லியே ஆகணும். ஸோ இருக்கிறது எல்லாத்தையுமே பறிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து ரசத்துக்கு வந்து தூதுவளை பறிக்கணும். ரொம்ப சளி வந்து விடாமையே இருந்துச்சு. ஸோ அதனால் தூதுவளை பறிக்கணும்னு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கடுத்து தூதுவளையும் போய் பறிச்சுட்டு வந்துடலாம். என்ன ஆனால் இவங்களை ஹேண்டில் பண்ணுறப்போ ரொம்ப கேரோடு ஹேண்டில் பண்ணணும். நான் கடிச்சு விட்ருவாங்க. ரொம்ப டெரரான ஒரு பீஸ் இது. பட் வேறு வழியே இல்லை, நமக்கு ரசத்துக்கு இவங்க தேவைப்படுறாங்க. அதனால் ஒரு வாரத்தில் ரசம் வைக்கிறப்போ ஒரு 2 தடவை தூதுவளை ரசம் வச்சு
கொடுத்தா தான் ரொம்ப சளி போகவே மாட்டேங்குது. அவ்வளோதான், இன்றைக்கி ஹார்வெஸ்ட் முடிஞ்சது. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.